வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் ஹெட். இந்த ஸ்பெர்ம் ஹெட் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆக்சுவலாக ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் நடக்குது. இந்த டைமில் தான் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் ஹெட் வந்து இதுவும் நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸோட ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்டிஸ் இருக்குங்களா, அதோட செமினிஃபரஸ் டியூப்களில் வந்து மெச்சூர் ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து உருவாகக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு பேர் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மடிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மெயோசிஸ் ப்ராசஸ்க்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இம்மெச்சூர் மேல் கேமெட்ஸ் இதில் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது அசையாது, இதுக்கு வந்து டெய்ல் இருக்காது, ஒரு டிஸ்டிங்டிவ் ஹெட் வந்து இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் கண்டென்சேஷன், அணுக்கரு ஒடுக்கம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஒடுங்கி அப்படியே லெங்க் ஆகி டைட் ஆகி ஒரு பேக்காக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மடிட்ஸ் வந்து ரொம்ப அடர்த்தியாக சுருக்கமான தலையை வந்து உருவாக்குது. இது வந்து டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் ரீதியாக இன்ஆக்டிவ் ஆகி டைட்டாக ஒரு பேக் செய்யப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ரோசோம் ஃபார்மேஷன். இந்த ஆக்ரோசோம் ஃபார்மேஷனில் பார்த்தீங்கன்னா கோல்கி அப்பாரட்டஸ்க்கு முன்புற முனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ரோசோம் வந்து தன்னை மாத்திக்குது. இந்த ஆக்ரோசோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹயாலுரோனிடேஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி என்சைம்களால் நிறைந்த ஒரு கேப் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு தொப்பி மாதிரி உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர். இது ஃபெர்டிலைசேஷன் டைமில் வந்து ஸ்பெர்ம் எக்குக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் ரிடக்ஷன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா செர்டோலி செல்கள் வந்து எக்ஸஸ் சைட்டோபிளாசமால ரிமூவ் பண்ணப்பட்டு ஃபாகோசைட்டோஸ் செய்யப்படுது. இது வந்து ஸ்பெர்ம்களோட மூவ்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணுது, இது ப்ராசஸை சரிப்படுத்துது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல்ஸ், அதோட அலைன்மெண்ட், டெய்ல் அலைன்மெண்ட். இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல்ஸ் வந்து நியூக்ளியஸுக்கு பின்னாடி வந்து அலைன் ஆகுது. இந்த டைமில் பார்த்தோன்னா டிஸ்டல் சென்ட்ரியோல்ஸ் வந்து ஃப்ளஜெல்லத்தை உருவாக்குது. ஆனால் இது வந்து இதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஹெட் மட்டும் இருக்காது, பட் ஃபுல் ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சரும் இருக்கும். இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெர்மோட ஹெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 பார்ட்ஸ் இருக்கும். நியூக்ளியஸ், ஆக்ரோசோம், பிளாஸ்மா மெம்பரேன், இந்த 3 இருக்கும். இந்த நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பாக்டட் டிஎன்ஏவோட 23 குரோமோசோம் இருக்கும். ஆக்ரோசோமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்சைம் வந்து ஓவத்தில் வந்து பெனிட்ரேட் ஆகிறதுக்கு இதில் இந்த ஆக்ரோசோமில் இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா மெம்பரேனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெர்ம் ஹெட்டை வந்து கவர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுதான் வந்து ஒரு ஸ்பெர்ம் ஹெட் வந்து டெவலப்மெண்ட் ஆகி உருவாக்கக்கூடிய ஸ்டேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.